கேரளாட்டில் இன்றைக்கி 13ஆந்தேதி. இவங்க வந்து ஒரு 4 நம்பர் கொடுக்குறாங்க. அதாவது 4, 7, 6. இந்த 3 நம்பரில் ஒரு நம்பரு 4 டிஜிட்டுக்குள்ளே உட்காரணும். கண்டிப்பாக ஒரு டிஜிட் உட்காரணும். அது எந்த டிஜிட்டில் உட்காரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு கேசிங்கில் பார்க்குறோம். இவங்க 13ஆந்தேதிக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே பார்த்த மாதிரி 4, 6, 7. சரிங்களா? 4, 6, 7. 4ங்கிறது வந்து ஏ போர்டில் உட்காரலாம், அல்லது பியில் வந்து 6 உட்காரலாம், அல்லது சியில் வந்து 7 உட்காரலாம். இந்த மூணு போர்டில் ஏதாவது ஒரு நம்பரு கண்டிப்பாக உட்காரப்போகுது. ஏன்னா அவங்க அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பர் அதில் பாஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஏல 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, சியில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, பியில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஏல வந்து 4 உட்காரணும். அப்படி இல்லைன்னா பியில் வந்து 6 உட்காரணும். அப்படி இல்லைன்னா சியில் வந்து 7 உட்காரணும். ட்ரை பண்ணுங்கள். குறைஞ்ச குவான்டிட்டி மட்டும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நாளைக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு போர்ட் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து எனது கணிப்பு வீடியோ 1:30 மணிக்கு தர்றேன். அதில் வந்து 3 டிஜிட் நம்பரு தரேன். எனது கணிப்பாக மட்டும் பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாமே ஒன்று தான். எப்போயுமே ஒரு டிக்கெட்டுக்கு மேலே எடுக்காதீங்க. என்றைக்குமே ஒரு டிக்கெட்டுக்கு மேலே எடுக்காதீங்க. உங்கள் காசை பத்திரப்படுத்துங்க. அப்போ தான் நம்ம ஈஸியாக எல்லா நாளும் போட்டியில் இருப்போம். போட்டியில் எல்லா நாளும் இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக நம்மால் 3 டிஜிட் வெல்ல முடியும், 4 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம். கேரளாட்டில் இன்றைக்கி 13ஆந்தேதி. இவங்க வந்து ஒரு 4 நம்பர் கொடுக்குறாங்க. அதாவது 4, 7, 6. இந்த 3 நம்பரில் ஒரு நம்பரு 4 டிஜிட்டுக்குள்ளே உட்காரணும். கண்டிப்பாக ஒரு டிஜிட் உட்காரணும். அது எந்த டிஜிட்டில் உட்காரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு கேசிங்கில் பார்க்குறோம். இவங்க 13ஆந்தேதிக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே பார்த்த மாதிரி 4, 6, 7. சரிங்களா? 4, 6, 7. 4ங்கிறது வந்து ஏ போர்டில் உட்காரலாம், அல்லது பியில் வந்து 6 உட்காரலாம், அல்லது சியில் வந்து 7 உட்காரலாம். இந்த மூணு போர்டில் ஏதாவது ஒரு நம்பரு கண்டிப்பாக உட்காரப்போகுது. ஏன்னா அவங்க அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பர் அதில் பாஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஏல 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, சியில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, பியில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஏல வந்து 4 உட்காரணும். அப்படி இல்லைன்னா பியில் வந்து 6 உட்காரணும். அப்படி இல்லைன்னா சியில் வந்து 7 உட்காரணும். ட்ரை பண்ணுங்கள். குறைஞ்ச குவான்டிட்டி மட்டும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நாளைக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு போர்ட் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து எனது கணிப்பு வீடியோ 1:30 மணிக்கு தர்றேன். அதில் வந்து 3 டிஜிட் நம்பரு தரேன். எனது கணிப்பாக மட்டும் பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாமே ஒன்று தான். எப்போயுமே ஒரு டிக்கெட்டுக்கு மேலே எடுக்காதீங்க. என்றைக்குமே ஒரு டிக்கெட்டுக்கு மேலே எடுக்காதீங்க. உங்கள் காசை பத்திரப்படுத்துங்க. அப்போ தான் நம்ம ஈஸியாக எல்லா நாளும் போட்டியில் இருப்போம். போட்டியில் எல்லா நாளும் இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக நம்மால் 3 டிஜிட் வெல்ல முடியும், 4 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.